சத்குருவே சரணம். வணக்கம். சந்தோஷம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறையாற்றல் குரு ஆற்றலாய் தெய்வீக ஆற்றலாய் பரிபூர்ணத்தில் இருக்கின்ற பரம்பொருளான அந்த உன்னத பேராற்றலாய் எல்லோருடைய இல்லங்கள் முழுவதிலும் நீக்கமர நிரம்பியுள்ள கண்களுக்கு புலனாகாமல் இருக்கின்ற அதே இறையாற்றலாய் உன்னதமான இந்த இனிய நல்ல நாளிலே புரட்டாசி மாத முழு நிலவு நல்ல நாளிலே குரு தரிசனம் கண்டு வாழ்வில் எல்லா உயர்வையும் பெறுவதற்காக இறைவனரோடு அமர்ந்திருக்கின்ற அனைவருடைய உச்சி முதல் உள்ள கால்கள் வரை அந்த அதீத அருள் அலைகள் நன்கு நிரம்பி அது எல்லா நலத்தையும் வளத்தையும் மேன்மை ஓய்வை முழுமையை அளிக்கட்டும். சந்தோஷம் சந்தோஷம். இந்த உன்னதமான நிகழ்முறை சிறப்பாக நிகழ்ந்தேறிட எல்லாம் வல்ல அந்த பேராற்றலை நம் அகத்தை ஈர்த்து ஒரு நிமிட அமைதியோடு இந்த நிகழ்வை நாம் இனிதை துவக்குவோமாக. ஒரு நிமிட அமைதி. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். குருவாய் வருவாய் அருள்வாய் என்ற முறையிலும் புந்தியில் வைத்தடி போற்றுகிறோம் என்ற முறையிலே படைக்கும் சக்தியாய் காக்கும் சக்தியாய் மாற்றி அமைக்கின்ற சக்தியாய் இந்த அனைத்து சக்திகளுக்கும் ஆதார சக்தியாய் விளங்குகின்ற அந்த பிரபஞ்ச சக்தியை குருவாக போற்றி வணங்குகின்றோம் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கிய குரு கீதம்.
அந்த மோட்சம் என்ற முழுமை நித்தியத்தை சாஸ்வதத்தை என்றும் உள்ளதை மாறாததை நமக்கு அருள்கின்ற குரு பதம் பணிவோம். வாழ்வில் எல்லா உயர்வையும் நாம் பெறுவோமாக. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். தொடர்வது ஞான கீதம். உலகம் கண்டே நல்லதோர் ஞானியர் உலகம் கண்டே நல்லதோர் ஞானியர் உலகம் கண்டே எங்கோ திரிந்தேன் உண்மை உணர்வை தேடி அலைந்தேன் அடைந்த சுகங்கள் எல்லாம் மயக்கம் என்றே அறிந்து கொண்டே ஞானியர் உலகம் கண்டே நல்லதோர் ஞானியர் உலகம் கண்டே. நிலை உணர்வாக ஆன்மீகம் இருக்கையிலே பார் முழுதும் பல மதங்கள் உருவாகி போர் முழக்கம் புரியும் பொறுமையில்லா நிலையில் நேர் நின்று அமைதி வழி மதங்களை ஒருங்கிணைக்கும் ஞானியர் உலகம் கண்டே நல்லதோர் ஞானியர் உலகம் கண்டே. தரும் இயேசு மகா நபிகள் நாயகமும் சித்தர்களும் வேத வித்தகரும் மொழிந்த தத்துவத்தின் மூலவராம் ஆதிசங்கரர் வழியில் அத்தனை அமைப்பினையும் அன்புடன் ஒருங்கிணைக்கும் ஞானியர் உலகம் கண்டே நல்லதோர் ஞானியர் உலகம் கண்டே. தேவுகரில் ஸ்ரீ ஸ்ரீ தாகூர் அனுக்குல் சந்திரர் ராஞ்சியிலே ஒரு பரமஹம்ச யோகானந்தர் ராமகிருஷ்ணரும் சுவாமி விவேகானந்தரும் தாம் உணர்ந்து உரைத்த இறைமையை உணர்வாக்கும் ஞானியர் உலகம் கண்டே நல்லதோர்
ஞானியர் உலகம் கண்டே. ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்திடல் வேண்டுமென்று அருட்பெருஞ்சோதி வள்ளல் தனிப்பெரும் கருணை மிக தாய்மையுடன் அருளும் அருட்பானுபவத்தை நேயமுடன் பெறவே பரஞ்சோதியார் அருளா. ஞானியர் உலகம் கண்டே, நல்லதோர் ஞானியர் உலகம் கண்டே. எங்கோ திரிந்தேன் உண்மை உணர்வை தேடி அலைந்தே. அடைந்த சுகங்கள் எல்லாம் மயக்கம் என்றே அறிந்து கொண்டே. ஞானியர் உலகம் கண்டே, நல்லதோ ஞானியர் உலகம் கண்டே. சத்குருவே சரணம். வணக்கம், சந்தோஷம். தெய்வீக இறையாளர்களே, தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி மாதமாக விளங்குகிறது. அதாவது சூரியன் கன்னி ராசியில் இருக்கும் நாட்களைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கின்றோம். தெய்வங்களுடைய வழிபாடும் முன்னோருடைய அருளாசியும் ஒருங்கிணைந்து இந்த புரட்டாசியில் கிடைப்பதால் இந்த புரட்டாசி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான ஒரு தெய்வீக தன்மை கொண்ட மாதம்தான் புரட்டாசி மாதம். எப்படி மார்கழிக்கு மிக சிறந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போன்று இந்த புரட்டாசி மாதமும் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. அதாவது இந்த புரட்டாசி மாதம் காலநிலையில் பருவநிலையில் மாற்றம் ஏற்படுகின்ற மாதம் என்பதாலும் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் என்பதாலும் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை என்று குறிப்பிடுவர். மறைந்த முன்னோர்கள் அனைவரும் மேலுலகில் இருந்து பூமிக்கு வந்து 15 நாட்கள் நம்மோடு தங்கிச் செல்லும் காலமே மகாலய பட்சம் என்று அழைக்கப்படுகிறது. புரட்டாசி அமாவாசைக்கு 15 நாட்கள் முன்பு வருவது மகாலய பட்சம் ஆகும். இந்த காலத்தில் நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது என்பது மிக சிறப்பாக அமைகிறது. அவருடைய நல்லாசிகளை பெற தம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகின்றது. பல தெய்வங்களுக்கு விரதங்கள் அனுஷ்டிக்கின்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம். சக்தி சொரூபமான பார்வதி தேவி தன் பதியான சிவனை அடைவதற்கு இந்த புரட்டாசியில் தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி தவமிருந்து இந்த சக்தியானது சிவத்தோடு இணைந்து அர்த்தநாரீஸ்வரர் என்ற தத்துவம் வெளிப்படுத்தப்பட்ட மாதம் இந்த புரட்டாசி மாதம். எனவே இந்த மாதத்தில் சிவசக்தி இணைப்பு என்ற தத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காகவே கேதார கௌரி விரதம் என்ற விரதத்தை மேற்கொள்வார்கள். திருமணம் நடைபெறுவதில் பல தடைகள் ஏற்படுகின்றன. மாப்பிள்ளைக்கு பெண் அமைவதும் பெண்ணிற்கு மாப்பிள்ளை அமைவதும் பெரும்பாடாக இருந்து வருகிறது. எனவே எல்லா தோஷங்களும் தடைகளும் நீங்கி திருமணம் நடைபெற இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து விரதம் இருக்கும் பட்சத்தில் திருமண வைபவம் சிறப்பாக நடந்தேறும் என்ற நம்பிக்கையும் நிலவுகின்றது. சொல்லுவார்கள், சிவனுக்கு உகந்தது ஒரு ராத்திரி, அந்த தேவிக்கு உகந்தது நவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. அப்படி அம்பிகைக்குரிய நவராத்திரி திருநாளும் இந்த புரட்டாசியில்தான் வருகிறது. மகாலய அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற 9 நாட்களும் நவராத்திரி பண்டிகையாக அம்பிகையின் பல்வேறு சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துகின்ற நாட்களாகவும் இது விளங்குகிறது. 9 இரவுகள் என்று சொல்லப்படுகிறது.
முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், நிறைவு 3 நாட்கள் சரஸ்வதி என்று துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்ற 3 தெய்வங்களை வழிபடுகின்ற நாட்களாக விளங்குகிறது. உடல் இயக்கம், மனோ இயக்கம், அறிவின் இயக்கம் என்ற 3 இயக்கங்களை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே இந்த 9 நாட்கள் மிக சிறப்பாக வழிபாட்டிற்குரியதாக இருக்கிறது. அதாவது 9 இரவுகள் உறங்காமல் விழித்திருக்கும் பட்சத்தில் முக்தி என்ற மோட்சம் கிடைப்பதாக நம்பப்படுகிறது. பக்தி ரீதியில் இவ்வாறு இருந்தாலும் தத்துவ ரீதியில் ஒரு உண்மையை நவராத்திரி விளக்குகிறது. அதாவது நமது பருவுடலில் 9 துவாரங்கள், நவ துவாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கண் 2, காதுகள் 2, மூக்கு துவாரங்கள் 2, வாய் துவாரம் 1 என்று 7 துவாரங்கள் தலைப்பகுதியிலும், எருவாய் கருவாய் என்ற கீழ்ப்பகுதியிலே 2 துவாரங்கள் என நவ துவாரங்கள். இந்த 9 துவாரங்கள் வழியாக விரயமாகின்ற ஆற்றலை, சக்தியை, உயிர் பொருளை விரைப்படுத்தாமல் விழிப்புணர்வோடு நாம் தடுத்தால் 10வது வாயிலாய் விளங்குகின்ற கபால மையம், குருவின் யதார்த்த மையம், மோட்ச மையம் நமக்கு திறக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகின்றது. இந்த 10வது நாளை தான் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. ஜெயம் என்றாலும் வெற்றி, விஜயம் என்றாலும் வெற்றி. ஜெயம் என்றால் புற வெற்றி, விஜயம் என்றால் அக வெற்றி. புலன்களை வென்றவன் வீரமே வீரம் என்று சொல்லப்பட்டது. அப்படி அற்புதமான குரு நாளாய், பிரகஸ்பதி நாளாய் விளங்குவதுதான் இந்த 10வது நாளாய் விளங்குகின்ற விஜயதசமி. விஜயதசமி நன்னாளில்தான் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்து அக்ஷர அபியாசத்தை மேற்கொள்வார்கள். இந்த நாளில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு செயலும் வெற்றி நல்கும் என்று மிக சிறப்பாக நம்பப்படுகின்றது. மேலும் இந்த நவராத்திரி பண்டிகையின் பொழுது 9 நாட்களும் கொலு வைத்திருப்பார்கள். இல்லந்தோறும் கொலு வைத்திருப்பார்கள். அந்த கொலுவிலே 5 படிகள் என்றும், 7 படிகள் என்றும், 9 படிகள் என்றும், 11 படிகள் என்றும் ஒரு படித்தரத்தை ஏற்படுத்தி அதிலே அனைத்தையும் வெளிப்படுத்துவார்கள். அதாவது பிரபஞ்ச தத்துவத்தை வெளிப்படுத்துவார்கள், வர்ணாசிரம தர்மத்தை வெளிப்படுத்துவார்கள். இந்த படிகளிலே மேல் மட்டத்தில் அமிர்த கலசத்தை வைத்து அதன் கீழே அனைத்தையும் வெளிப்படுத்துவார்கள். குழுவை பார்க்கின்றவர்களுக்கு இந்த அத்தனை உண்மைகளையும் எளிய முறையிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த நவராத்திரி ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போன்று எந்த வீட்டில் கொலு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் விநியோகம், பிரசாதம் வழங்குவார்கள். இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உடலுக்கு புரதச்சத்து தேவை என்பதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் விசேஷமான புரதச்சத்து உள்ளடக்கிய பிரசாதமாக பார்க்க வருபவர்களுக்கு தருவார்கள். அதே போன்று பார்க்க வருபவர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற பாண்டித்யத்தை, அதாவது இசை, நாட்டியம் என்ற பலவிதமான பாண்டித்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பை நல்வதும் இந்த அற்புதமான நவராத்திரி திருவிழா. அதே போல கர்நாடகாவில் மைசூரிலே தசரா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மைசூர் தசரா சிறப்பாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே இப்படிப்பட்ட நல்ல அம்சங்களை கொண்ட மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். அதேபோன்று இந்த மாதம் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதமாகவும் கொள்ளப்படுகின்றது. இந்த புரட்டாசியில் வருகின்ற திருவோணத்தில்தான் மகாவிஷ்ணு அவதரித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. எனவேதான் இந்த மாதம் வைணவர்களுக்கு மிகச்சிறந்த மாதமாகவும், அதே போன்று சாக்த வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த மாதமாகவும் இது கொண்டாடப்படுகின்றது. அதே போன்று இந்த புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனீஸ்வரன் அவதாரம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே சனீஸ்வரனுடைய அருளை பெற, பாவங்கள் நீங்க, விஷ்ணுவை, பெருமாளை ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையிலும் வழிபட அனைத்து பாவங்களும் நீக்கப்படுகிறது என்று நம்பப்படுகின்றது. எனவே தெய்வீக அருளை முழுமையாக பெறுவதற்குரிய அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்பதால் தான் இந்த மாதத்தில் உலக இன்பங்களுக்குரிய எந்த ஒரு சுப காரியத்தையும் மேற்கொள்ள மாட்டார்கள். எப்படி
மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்காக மேற்கொள்ளப்படுகிறதோ அதே போல இந்த புரட்டாசி மாதமும் முழுக்க முழுக்க இறை சிந்தனைக்காகவே மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த உன்னதமான புரட்டாசி மாதத்துடைய தொடக்க நாள் தான் இன்று. இந்த தொடக்க நாளிலே இன்று முழு நிலவு நல்ல நாள். எனவே புரட்டாசி மாத தொடக்கத்திலேயே வருகின்ற இந்த முழு நிலவு நல்ல நாளிலே விண்ணில் மிதந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான முழு நிலவிலிருந்து வெளிப்படுகின்ற சந்திரகாந்த அருள் அலைகளை முழுமையாக நாம் ஈர்த்து நல்ல விரத முறையோடு இந்த நாளை மிக சிறப்பாக நாம் தவத்தில் ஈடுபட்டு நாம் ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த முழு நிலவு நாள் நமக்கு கொடுக்கிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் இரு முழு நிலவுகள், ஆரம்ப நாளாக இன்றும் முழு நிலவு, அதே போன்று நிறைவு நாளாக இருக்கின்ற அக்டோபர் மாதம் 17 புரட்டாசியினுடைய கடைசி நாள், 2 முழு நிலவுகள் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்றது. எனவே இந்த அற்புதமான முழு நிலவுகளை மிக சிறப்பாக நாம் பயன்படுத்திக் கொண்டு பஞ்ச தூய்மைகளோடு உடல் தூய்மை, உள தூய்மை, உயிர் தூய்மை, உணவு தூய்மை, உடை தூய்மை என்று பஞ்ச தூய்மைகளோடு இந்த முழு நிலவு நல்ல நாட்களிலே, அதுவும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த பஞ்ச தூய்மைகளோடு நாம் இருக்க நம்முடைய உடல் வளம் பெறுகிறது, மனோவளம் பெறுகிறது, அறிவு வளம் பெறுகிறது. முக்கியமாக இந்த உயிர் இயக்கம் நன்கு மேம்பாடு அடைகிறது. எனவே அனைத்து நிலைகளிலும் நாம் ஓய்வு பெற இந்த அற்புதமான புரட்டாசி மாதத்தை தவ சிந்தனையில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு முழுமையான தவத்தை மேற்கொண்டு குருவின் அருளாசி பெற்று நீடூழி நிறைவோடு வாழ்வோமாக. தெய்வீக இறையாளர்களே, ஒவ்வொரு நாளும் காலை 11:11 என்பது உலக அமைதிக்கான உன்னத நேரமாக விளங்குகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் காலை 11:11 1 நிமிடம் உலக அமைதிக்காக நாம் மிக சிறப்பாக நாம் அமைதி காப்போம். எதிர் வருகின்ற 11/11/2024 உலக அமைதி தினத்தை மிக சிறப்பாக நாம் கொண்டாடிட நானும் நாம் தவமியற்றி எல்லோரிடமும் இந்த அற்புதமான நாளை வெளிப்படுத்தி உலகளாவிய அமைதியை நிரந்தரமாக்க நாம் அனைவரும் இணைந்து நாம் செயல்படுவோமாக. எல்லா நிலைகளிலும் ஆலயத்திலிருந்து மிக சிறப்பாக எல்லோருடைய ஒத்துழைப்பின் மூலமாக இந்த நவம்பர் திங்கள் 11ஆம் தேதி உலக அமைதி தினமானது பல வழிகளில் மிக சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே எல்லோரும் இதை உணர்ந்து நமக்கு தெரிந்த எல்லோரிடமும் இந்த மகத்துவத்தை, இந்த நாளின் மகத்துவத்தை எடுத்து எம்பி எதிர் வருகின்ற நவம்பர் திங்கள் 11ஆம் தேதி உலக அமைதி தினத்தை நாம் மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான இனிய நல்ல நாளிலே, இந்த முழு நிலவு நல்ல நாளிலே பங்கு கொண்டிருக்கின்ற உலக சமாதான அறக்கட்டளையுடைய அறங்காவலர்கள், உலகளாவிய மெய்ஞான ஆசிரியர் பெருமக்கள், மெய்ஞான செல்வர்கள், மெய்ஞான செல்வியர்கள், மெய்யுணர்வாளர்கள் மற்றும் இதர ஆன்மீக அன்பர்கள் எல்லோருக்கும் ஆலயத்தின் சார்பாக, ஞான பீடத்தின் சார்பாக, அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து அனைவரையும் இறைவனரோடு வாழ்த்தி வரவேற்று எம் உரையை நிறைவு செய்கின்றோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். தொடர்வது இந்த புரட்டாசி மாத முழு நிலவு நல்ல நாளை முன்னிட்டு ஜெர்மனி பிராங்க்பர்ட் நகரத்திலிருந்து உலக அமைதி தூதுவர் குருமகானருடைய அருளுரை இனிதே தொடர்கிறது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஜோதியே பரஞ்சோதியே அருள் ஜோதியே போற்றே, வள்ளலே ஞான வள்ளலே அருள் வள்ளலே போற்றே. ஜோதியே பரஞ்சோதியே அருள் ஜோதியே போற்றே, வள்ளலே ஞான வள்ளலே அருள் வள்ளலே போற்றே. கண்ணிலே உன்னை காணவே ஒளி தந்து நீ போற்றே, கருத்திலே உன்னை ஏந்தவே அருள் தந்தனை போற்றே. ஊனிலே எங்கள் உயிரிலே என்றும் உறைவாய் போற்றே, உலகிலே உயர் லட்சியம் கொண்டு உழைப்பாய் போற்றே. காணுவோம் உன்னை காண்கையில் தெய்வம் காணுவோம் போற்றே, நாடுவோம்
சத்குருவே சரணம். வணக்கம். சந்தோஷம். அங்கு இங்கு எங்குமாய் ஏகமாய் எல்லாமாய் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரணத்தில் உள்ள பரம்பொருள் பரம் ஜோதி மூலப்பொருளாய் முதல் பொருளாய் முழுமை பொருளாய் அளவற்றதும் எல்லையற்றதும் நிகரற்றதுமான ஆதி பரவெளியிலுள்ள பரம்பொருள் பரம் ஜோதியின் பேரருளின் பெரும் கருணையினால் முழு நிலவு நன்னாளான இன்று முழு நிலவு சத்சங்க தவத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அற்புதமான இந்த தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் நலமுடன் வளமுடன் மகிழ்வுடன் நிறைவுடன் வாழ குரு அருள் புரியட்டும். ஐரோப்பிய பயணம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பிராங்க்பர்ட்டில் துவங்கிய அகதவ சிறப்பு பயிற்சி சுவிட்சர்லாந்து நாட்டிலும் மீண்டும் ஐரோப்பாவில் மூனிக் நகரத்திலும் இந்த அற்புதமான பயிற்சிகளை முடித்து இப்பொழுது மதியம்தான் மூனிக்கில் இருந்து இந்த பிராங்க்பர்ட் நகரத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நல்ல நேரத்தில் மூனிக்கில் அதிகாலை பௌர்ணமி தவத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புகை வண்டி விரைவு வண்டியில் இங்கு மதியம் வந்து சேர்ந்தோம். ஆக இந்த நல்ல நேரத்தில் உலகளாவிய நிலைகளிலே இந்த முழு நிலவு சத் சங்கத்திற்கு கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களுக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். இந்த பயணம் முடிந்து நாளை மதியம் பிராங்க்பர்ட் மாநகரத்தில் இருந்து விமானம் மூலம் லண்டன் மாநகரம் செல்லுகின்றோம். அங்கு 18ஆம் தேதி துவங்கிய பயணம் 19, 20, 21, 22 முடிந்து 23 திங்கட்கிழமை அங்கிருந்து லண்டனில் இருந்து மீண்டும் பிராங்க்பர்ட் மாநகரத்திற்கு வருகின்றோம். இங்கு 3 நாட்கள் 23, 24, 25, 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு புறப்படுகின்ற இந்த பயணமானது நடு இரவு சென்னை வந்து முடிவடைகிறது. ஆகவே இந்த பயணம் மிகச் சிறப்பாகவும் குறிப்பாக 11/11 உலக அமைதி தினத்திற்கான ஒரு ஆன்மீக அமைதி பயணமாக இது துவங்கப்பட்டது. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் இந்த உலக அமைதி தினத்திற்கான நம்முடைய மெய் ஞான ஆசிரிய பெருமக்கள் சிறந்த முறையிலே வழிநடத்த இருக்கின்றார்கள். ஆகவே ஐரோப்பிய உலக சமாதான ஆலயம் நீடோழி வாழ்க. இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பையும் புரட்டாசி மாதத்தினுள் அமைந்திருக்கின்ற அந்த பெருமைகளை பற்றியும் குறிப்பாக இந்த மூலப்பொருள் எங்கும் உள்ளது, எதிலும் உள்ளது, எல்லாமாய் உள்ளது, ஒவ்வொரு அணுவிலும் உள்ளது, ஒவ்வொரு உயிர் அணுவிலும் உள்ளது, எங்கும் உள்ள பொருள் என்னிலும் உள்ளது என்ற மிகச்சிறந்த தத்துவத்தை உணர வைக்கின்றமா. அதே சமயத்தில் மூலப்பொருளே மூல ஆற்றலாக, அதாவது சக்தி மகா சக்தியாக பேராற்றலாக இருக்கின்றது.
ஆகவே எந்த சக்தியை அறிந்தால் எல்லா சக்திகளையும் அறிய முடியுமோ, எந்த பொருளை உணர்வதால் எல்லா பொருளையும் உணர்ந்ததாகுமோ, அந்த மூல பொருள், அது பரத்தில் உள்ள பொருள் பரம்பொருள். அதனால் தான் பரத்தில் உள்ள புருஷன் பரம புருஷன், பரத்தில் உள்ள சிவம் பரம சிவம், பரத்தில் உள்ள தந்தை பரம பிதா என்றெல்லாம் அந்த பரத்தில் உள்ள மூலப்பொருளை, அந்த ஏக பொருள்தான் எல்லா பொருளாகவும் பரிணமித்திருக்கிறது. தோன்றாத இயற்கை தோன்றிய இயற்கையாக பரிணமித்திருக்கிறது. ஆகவேதான் இந்த தோன்றிய இயற்கைக்கு தோன்றாமல் இருக்கின்ற அந்த இயற்கையை தன்னுள்ளே உணர வைப்பது தவம். அந்த தவத்திலே ஒவ்வொரு நாளும் தவம் இயற்றினாலும் இந்த புரட்டாதி மாதம் வருகின்ற இந்த அற்புதமான முழு நிலவு நாள், இந்த நாளினுடைய சிறப்புகளை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த அறங்காவலர் மெய்ஞான ஆசிரியர் பெருமகனார் சுந்தரராமன் நீடூழி வாழ்க, அவரும் குடும்பமும் ஆலயமும் நீடூழி வாழ்க. ஆக இந்த புரட்டாசி மாதத்திற்கு உரிய தவம், இந்த தவம் சக்தியின் இயக்கங்களாக, ஒரே சக்திதான் பல்வேறு இயக்கங்களை அது இயக்குகிறது. அந்த பேராற்றல் தான் பல்வேறு ஆற்றல்களாக பல்வேறு இயக்கங்களாக இயக்குகிறது. குறிப்பாக மின் சக்தி ஒன்றாக இருந்தாலும் அந்த மின் சக்தியினுடைய இயக்கங்கள், அதாவது வெளிச்சமாக, சப்தமாக, சூடாக, குளிர்ச்சியாக, சப்தமாக பல்வேறு இயக்கங்களை அது செயல்படுத்துகிறது. அதை போலத்தான் அந்த மூல பெரும் ஆற்றல் பல்வேறு உடல் இயக்கமாக, மன இயக்கமாக, அறிவு இயக்கமாக அதுவே இயக்குகிறது. ஆகவே இந்த அத்துணை இயக்கங்களையும் இயக்குகின்ற அந்த பேர் இயக்கம், அந்த பேராற்றல், அந்த மகா சக்தியையே நாம் நினைக்கின்றோம், அந்த சக்தியில் நிலைக்கின்றோம், அந்த சக்தியாகவே மாறுகிறது. அதுதான் தாரணையும் தியானமும் சமாதி என்ற ஒருங்கிணைத்தலும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த மூலப்பொருளோடு, முதல் பொருளோடு, எல்லாமாய் இருக்கின்ற முழுமை பொருளோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்வதற்கான தவம் இது. ஆகவே என் அன்புக்குரிய மக்கள், மெய் அன்பர்கள் அனைவரும் அவரவர்கள் இருப்பிடத்திலேயே சுகமான இருக்கை, உடல் இருக்கை, சுகமான இருக்கை, அந்த இருக்கையிலே முதுகந்தண்டு, கழுத்து, தலைப்பகுதியை சற்று நேர்கோட்டில் வைத்துக் கொள்ளுதல். கைகள் இரண்டும் சின்முத்திரை, இந்த சின்முத்திரையில் முழங்கால் மூட்டுக்களை பிடித்துக் கொள்ளல். உடலின் இயக்கம், இந்த உடலானது 33 முள்ளெலும்புகளை கொண்டது. இந்த முதுகந்தண்டு சிறப்பாக இருந்தால் அனைத்து இயக்கங்களும் சிறப்பாக இருக்கும். ஆகவேதான் முதுகந்தண்டை உள்புறமும் முதுகந்தண்டினுடைய இடப்புறம் வலப்புறமாக செல்லுகின்ற இந்த நாடினரும், இவைகள் சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாக இருக்கும். ஆகவே அவைகளை சரியாக இருப்பதற்கான ஒரு பயிற்சி தான். அதற்கான ஒரு பயிற்சி இடப்புறம் திரும்புதல், மூச்சை விட்டுக் கொண்டே குனிதல், இடது முழங்காலை நோக்கி குனிதல், மூச்சை இழுத்த வண்ணம் நிமிர்தல், தலைப்பகுதியை நேராக கொண்டு வருதல். வலப்புறம் 1 2 3 4 5, மூச்சிழுத்து மேலே 1 2 3 4 5, நிறுத்துதல் 6 7 8 9 10. திருப்புதல், வலது கை இடது கை மீது வைத்தல், திருப்புதல், நன்றாக திருப்புதல், உடலை திருப்பி மீண்டும் உடலை நேராக கொண்டு வருதல்,
கை நேராக கொண்டு வருதல். இடக்கை வலக்கை மீது வைத்தல், உடலை வலப்புறம் திருப்புதல். உடலை நேராக கொண்டு வருதல், கை நேராக கொண்டு வருதல். மூச்சை விட்டுக்கொண்டே முன்புறம் குனிதல், மூச்சை எடுத்துக்கொண்டு நேராக வருதல். ஆதி முதிரை. என்றெடுத்து அன்னையை புருவ மையத்தில் நினைத்து அன்னைக்கு வணக்கம். முன்புறம் குனிதல். 1 2 3 4 5 6 7 8 9 10. நிமிர்தல். 1 2 3 4 5 6 7 8 9 10. தந்தைக்கு வணக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. சத்குரு வணக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. கரங்கள் இரண்டும் கோர்த்த நிலைகளிலே கீழே வைத்துக் கொள்ளுதல். சுகமான இருக்கை, இடுப்பு, முதுகு, கழுத்து, தலையை நேராக வைத்துக் கொள்ளுதல். கண்கள் கீழ் நோக்கி வைத்துக் கொள்ளுதல். மூக்கு நுனியை பார்ப்பதைப் போல கீழே தரை. ஏனென்றால் நாம் விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற 3 நிலைக்கும் அப்பால் உள்ள அந்த மெய்ப்பொருளை, இயற்கையாய் உள்ள அந்த உயிர் பொருளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவேதான் முழுமையாக கண் விழிப்பது விழிப்பு நிலை, கண்கள் மூடி இருப்பது கனவு நிலை, உறக்க நிலை. நாம் இப்பொழுது தவநிலையானது இந்த 3 உணர்வு நிலைகளுக்கும் அப்பால் உள்ள நிலை. அதுவே ஆன்ம உணர்வு, சுய உணர்வு நிலை, தன்னுணர்வு நிலை. ஆகவேதான் இது சுய விழிப்பு, அக விழிப்பு. இதைத்தான் ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு என்கிறார். அந்த விழிப்புணர்விற்கான ஒரு தவம் இது. அந்த மெய்ப்பொருளை சிந்தித்தல். இந்த பேரண்டத்தை இயக்குகின்ற அந்த பரம்பொருள், அப்படிப்பட்ட அந்த பரத்தில் உள்ள பொருளைத்தான் பரபிரம்மம் என்றார். அந்த பரபிரம்மத்தை நினைத்தல், பரபிரம்மத்தில் நிலைத்தல், பரபிரம்மத்தோடு இணைத்தல். ஏனென்றால் பரபிரம்மத்தில் இருந்தே அனைத்தும் தோன்றியதால் மீண்டும் பரபிரம்மத்தோடு ஒன்றுவது, இணைப்பது, தன்னை அந்த பரம்பொருளோடு, அந்த இயற்கை அறிவோடு இணைத்துக் கொள்ளல். இந்த 5 அறிவு கொண்ட இந்த ஜீவனை இயற்கை அறிவு என்ற பேரறிவாய் விளங்குகின்ற பிரபஞ்ச ஆற்றலோடு இணைத்தல். ஏனென்றால் இந்த மனிதனுடைய நிலை அது எதை நினைக்கிறதோ அதுவாகிறது. ஆகவே பரம்பொருளை, அழியா பொருள் என்ற மெய்ப்பொருளை அதை நினைக்க நினைக்க அதுவாகவே மாறிவிடும். ஆகவே அந்த பேருணர்வோடு, அந்த பரபிரம்மத்தோடு, தோன்றாத இயற்கை அறிவோடு ஒருங்கிணைய நாம் இப்பொழுது அகம் நோக்கிய சிந்தனை, தவம், அகதவம். முதலிலே எங்கும் உள்ள அந்த மெய்ப்பொருளை தன்னிலே அறிவது.
அது எப்படி அணுவினுடைய மையத்தில் ஆற்றல் இருக்கிறதோ, விதையின் மையத்தில் ஆற்றல் இருக்கிறதோ, ஒரு முட்டையின் மையத்தில் ஆற்றல் இருக்கிறதோ, அதைப் போல இந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் அது உள்ளது. பால்வெளி மண்டலத்தின் மையத்தில் உள்ளது. சூரிய மண்டலத்தின் மையத்தில் உள்ளது. ஒவ்வொரு கிரகத்திலும், நட்சத்திரத்திலும், சந்திரனிலும் உள்ளது. பூமியின் மையத்தில் உள்ளது எதுவோ அதுவே ஒவ்வொரு உயிரின் மையத்திலும் உள்ளது. அந்த உயிரின் இயக்கத்தை அந்த மையத்தில் இருந்தே அனைத்தையும் அது இயக்குகிறது. அதைப் போல மானிட தேகத்தின் மையத்திலே அந்த உயிர்ப்பொருள், அந்த உயிரை இயக்குகின்ற மெய்ப்பொருள் உள்ளே உள்ளது. அந்த மெய்ப்பொருள்தான் உடல் நிலையாக, மனநிலையாக, அறிவு நிலையாக உள்ளது. இந்த 3 இயக்கங்களையும் இயக்குகின்ற ஆற்றல், அதனால்தான் சக்தி. அந்த சக்தியை தன்னுள்ளே உணர்தல், அந்த மெய்ப்பொருளை, மெய் ஆற்றலை உணர்தல். அதை மூலத்திலே உடல் இயக்கத்திற்காக, அதுதான் பார்வதி தேவியாக துர்கா தேவி உடல் இயக்கத்தை சீர்படுத்த மூலதவம். அந்த மூலத்திலே இருக்கின்ற அந்த உயிர் பொருளை, அந்த உயிர் பொருளாகிய உணர்வு பொருளையே நினைத்தல், நிலைத்தல், அதிலே கலத்தல். மனம் புறத்திலே செல்லாமல் இருக்க மூச்சை முறைப்படுத்திக் கொள்ள, மூச்சை இழுத்தல், நிறுத்தல், விடுதல், மூச்சற்ற அமைதி நிலை. மூலாதாரத்திலே சமச்சீர் மூச்சு, கடிகார மூச்சு, பெட்டி மூச்சு, பாக்ஸ் பிரத், வாட்ச் பிரத். ஆகவே அந்த மூலத்திலே மனதை நிறுத்தி 1, 2, 3 மூச்சு இழுத்தல், 4, 5, 6 நிறுத்தல், 7, 8, 9 விடுதல், 10, 11, 12 மூச்சற்ற அமைதி. தனது உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலை, தன் ஆற்றலை தானே உணர்தல். எந்த ஆற்றல் தன்னை இயக்குகிறதோ அந்த மாபெரும் ஆற்றலை உணர்தல். அந்த ஆற்றலே மூலத்தில் உயிராற்றலாய், வெப்ப ஆற்றலாய், அதுவே உணர்வின் ஆற்றலாய் விளங்குகிறது. அந்த ஆற்றலை உணர உணர உடலினுடைய 5 பொருட்களாய் உள்ள பஞ்சபூதங்களாக இருக்கின்ற இந்த தேகம் சமநிலை பெறுகிறது. உடல் நலம் பெறுகிறது. உடல் நலத்திற்கான தவம் இந்த மூலதவம். உடல் நலம் பெறட்டும், உடல் நலம் பெறட்டும், உடல் நலம் பெறட்டும். அந்த ஆற்றலே மார்பிலே மனோ ஆற்றலாய் விளங்குகிறது. ஆகவே மனம் வளம் பெறவும், மனம் அமைதி பெறவும், மன வளர்ச்சிக்கான
மன விரிதலுக்கான ஒரு தவம். தன் மனத்தை, குறுகிய மனத்தை பரந்த மனப்பான்மையாக, விரிந்த மனமாக விரிய வைப்பதற்கான சிந்தனை. நாம் எதை சிந்திக்கின்றோமோ அதுவாகிறது. மனம் எதை சிந்திக்கிறதோ அதுவாகிறது. ஆகவே மனதை மார்பு மையத்திலே நிறுத்தி அந்த மூச்சின் இயக்கத்தை முறைப்படுத்தி அந்த அமைதி நிலையிலே மார்பு மையத்தில் இருக்கின்ற அந்த ஆற்றலை, அந்த உணர்வையே நினைத்தல், உணர்விலே நிலைத்தல், உணர்விலே கலத்தல். மன அழுத்தங்கள் நீங்குகிறது, மனச்சுமைகள் நீங்குகிறது, மனம் லேசாகிறது. மனம் லேசாகிறது. மனம் அமைதிய. உடல் இயக்கத்தை கவனித்தோம், மன இயக்கத்தை கவனித்தோம். இப்பொழுது அறிவின் இயக்கம், புருவ மையம். அந்த புருவ மையத்திலே மனதை நிறுத்தி சமச்சீர் மூச்சு, மூச்சை இழுத்தல், நிறுத்தல், விடுதல், அமைதி. மூச்சற்ற அமைதி. இரு கண்களுக்கு இடையிலுள்ள புருவ மையத்தில் அந்த இயக்கம் உணர்வாய் உள்ளது. அறிவின் விளக்கத்திற்கும் தன்னைத்தான் அறிந்து கொள்வதற்கும் அனைத்திற்கும் காரணத்தை அறிந்து கொள்ளுவதற்குமான ஒரு ஆய்வு மையம்தான் புருவ மையம். அனைத்து கேள்விகளுக்கும் விடைபெறுகின்ற இடம். ஆகவேதான் ஆய்வு மையமாக, ஆணவம் தோன்றும் மையமாக, ஆணவம் நீங்கும் மையமாக அந்த அறிவு மையம். ஆகவே தவம், ஞான தவம், உடலை இயக்கும் தவம், மனதை இயக்கும் தவம், அறிவை இயக்குகின்ற தவம். மூலத்திலே அந்த சக்தி துர்கா சக்தியாக, மார்பிலே செல்வத்தை கொடுக்கின்ற பொருள் வளத்தை கொடுக்கின்ற செல்வச் செழிப்பை அளிக்கின்ற சக்தியாக, ஆக்கினை என்ற புருவ மையத்திலே ஞானத்தை கொடுக்கின்ற, கலைகளுக்கெல்லாம் அரசியாய் திகழ்கின்ற சரஸ்வதி தேவி. ஆகவேதான் இந்த மூன்று சக்திகளும் இணைந்த அற்புதமான நிலை. ஆக்கினை தவம் வேண்டியதை வேண்டியவாறு பெறுகின்ற இடம். நாம் எதை அந்த இடத்தில் அந்த சக்தியிடம் வேண்டுகிறோமோ அந்த வேண்டியதை வேண்டியவாறு அருளுகின்ற ஆற்றல் அந்த புருவ மையத்திற்கு உண்டு. புருவ மையத்தின் உள் இருக்கின்ற அந்த சக்தி, அந்த சக்தியை நினைத்தல், சக்தியில் நிலைத்தல், சக்தியோடு ஒன்றுதல். ஆகவே இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி இவைகளையெல்லாம் இயக்குகின்ற ஆத்ம சக்தி தான் உயர் ஞான சக்தி. அந்த உயர் ஞான சக்தி
உச்சி மையத்திலே இருக்கிறது. ஆக உச்சி மையத்தில் விளங்குகின்ற பரபிரம்மம், பரம்பொருள், அதுவே பரம் ஜோதி. அந்த ஜோதியே பர உணர்வு, பேர் உணர்வாய் உள்ளது. அந்த உச்சி மையத்தில் அந்த துரியம் என்ற உச்சி மையம், அந்த உச்சி மையத்திலே சக்தியை நினைத்தல், சக்தியில் நிலைத்தல், சக்தியில் கலத்தல். சக்தியோடு ஒன்று. தான் வேறு அது வேறாக இருந்த நிலை, அதை சிந்திக்க சிந்திக்க அதுவாகவே மாறி ஏகமாக இருந்தது அதுவே அநேகமாக இருக்கிறது. ஒன்றை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அந்த ஒன்றே கடவுள், அந்த ஒன்றே எல்லாமாய் உள்ளது. ஆக ஏகத்துவம். அந்த ஏகன்தான் அநேகனாக எல்லாமாக விளங்குகிறார். ஆக அந்த ஏக பொருளை, மூலப்பொருளை, மெய்ப்பொருளை உச்சியிலே உணர்தல். அந்த உச்சியிலே அது உணர்வாய் உள்ளது. அந்த உணர்வே அது. அந்த உணர்வை உணர்வதே அறிவு. ஆக இந்த உடலை, உயிரை பற்றிய அறிவு, ஜீவ அறிவு, அது பேருயிரை பற்றிய அறிவு, பேர் உணர்வு. அதுவே மெய் உணர்வு. அந்த மெய் உணர்வையே தியானித்தல். உச்சியிலே இந்த உடல் இயக்கம், உள இயக்கம், உயிர் இயக்கத்தை இயக்குகின்ற அற்புத சக்தி, அந்த சக்தியே நவசக்திகளாய் விளங்குகிறது. அந்த சக்திதான் எல்லா சக்திகளாகவும் உள்ளது. அந்த சக்தியையே உணர்தல், அந்த சக்தியிலே நிலைத்தல். அளவற்ற சக்தி, எல்லையற்ற சக்தி, நிகரற்ற சக்தி, அதுதான் பராசக்தி. அந்த பராசக்தியையே தியானிப்பது. அந்த சக்தியோடு தன்னை இணைத்துக் கொண்டு தானே அதுவாய் இருத்தல். தானே அதுவே எல்லாமாய் இருக்கிறது. அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இருப்பதெல்லாம் அந்த ஒன்று. ஆகவே நாம் எல்லாம் ஒன்று. நாம் வேறு அல்ல. தோற்றத்திலும், உருவத்திலும், பெயரிலும் வேறுபாடு இருந்தாலும் உண்மையில் வேறு அல்ல. ஆக உண்மை ஒன்று. அந்த ஒன்று என்ற உண்மையை உணர்வதே ஞானம். ஆக ஆன்மீகம் இருப்பதெல்லாம் ஒன்று என்று தன்னுள்ளே தான் உணர்தல். தன்னைத்தான் உணர்ந்த நிலையில் எல்லாம் அதுவென அறிந்து எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாயிருத்தல். மனிதர்கள் இடத்தில் மனித நேயம், எல்லா உயிர்களிடத்திலும் ஆன்ம நேயம். ஆகவே இந்த ஆன்ம நேயம் வளர்வதால் உலகில்
அனைவரும் ஒன்று என்ற ஒருமைப்பாட்டு உணர்வு வேறு அல்ல, பிரிவினை அல்ல, வேற்றுமை அல்ல. வேற்றுமையிலே ஒற்றுமை, எல்லாம் ஒன்று என்ற அந்த ஒற்றுமையை உணர்ந்து உலகம் ஒன்று, குடும்பம் ஒன்று, எல்லா உயிர்களிடத்திலும் நல் இணக்கமும் நல் உறவுகளும் கொண்டு வாழ்வதே வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை அளிப்பதுதான் ஓர் உலக சமதர்ம சமத்துவ நல் ஆட்சி. மனித சமூகம் அனைத்தும் சமத்துவத்தோடு வாழ்தல், ஏற்ற தாழ்வு இல்லாத வாழ்வை வாழ்வது, அதுவே அற வாழ்வு. இந்த அற வாழ்வை ஏற்படுத்துவதே அற ஆட்சி, ஓர் உலக நல் ஆட்சி. ஆக ஓருலக சமதர்ம சமத்துவ நல்லாட்சி மலர்ந்து எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ, வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய நன்றாக தவம் இயற்றி தவத்தின் நிறைவிலே வாழ்த்துதல், பிரபஞ்ச வாழ்த்தை தன் உச்சி மையத்தில் இருந்தும் நெற்றிக்கண்ணில் இருந்தும் வாழ்த்துவது. இந்த வாழ்த்துக்களை வாழ்த்த வாழ்த்த வாழ்த்தின் அலைகள் அலையலையாய் தன்னில் இருந்து தன் குடும்பம், தன் சமூகம், தனது தேசம், தனது உலகம் ஆக தான் வேறு தன் உலகம் வேறு அல்ல, தானே உலகமாய் இருப்பதை உணர்ந்து தன் கடமை, குடும்ப கடமை, சமுதாய கடமை, தேச கடமை, உலக கடமை என்று பொறுப்பை உணர்ந்து கடமைகளை ஆற்றுதல். ஆக ஞானியர் கண்ட கடவுள் கடமை. நான் ஒப்புயர்வற்ற ஒலிபெற்ற ஆன்மா. ஆகவே இந்த பரு உடலிலே ஒலிபெற்ற ஆன்மாவாய் உள்ள நான் இந்த பரவெளியில், அதுவே ஒவ்வொரு சந்திர மண்டலம், கிரக மண்டலம், நட்சத்திர மண்டலம், சூரிய மண்டலம் என்று அனைத்து மண்டலத்திற்குள்ளும் இருப்பது அதுவே. ஆக ஒளி மண்டலம் முழுவதும் நிறைந்திருப்பது அதுவே. ஒளிக்கும் அப்பால் நாத மண்டலம் அசைவு, அந்த நாத மண்டலமாய் இருப்பதும் அதுவே. நாதத்திற்கும் அப்பால் உள்ள ஆதி உணர்வே, அந்த ஒன்றே, அந்த ஒரு புள்ளியில் இருந்தே அனைத்தும் தோன்றுகிறது. ஆக அந்த பெரும் புள்ளி, அந்த பெரும் புள்ளியில் இருந்து தோன்றியவைகள் தான் அனைத்து புள்ளிகளும். ஆக இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்தால் அந்த பெரும் புள்ளியோடு இணைக்கிறது. ஆகவே அந்த பெரும் புள்ளி, அந்த பெரும் புள்ளிதான் பிரபஞ்ச புள்ளி. அந்த புள்ளியில் இருந்து தோன்றியதுதான் பிரபஞ்சம். ஆக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நாமும் இவைகளை கடந்து 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 அந்த பெரும் புள்ளியோடு, அந்த பேர் உணர்வோடு, பரபிரம்மத்தோடு இணைவோமாக. எங்கிருந்து வந்தோமோ மீண்டும் அங்கேயே இணைவது. அங்கு இணைந்த பிறகு ஏக்கமில்லை. ஏக்கமில்லாத போது பிறவி இல்லை. ஆக முக்தி என்ற நிறைவு பெறுகின்ற நாள். இந்த கருவிலே எந்த பதிவும் இன்றி பதிவு நீக்கம் செய்து, எந்த பதிவும் சங்கல்பமும் இல்லாத நிலை. ஆகவே இதுவே முக்தி என்ற உயர்ந்த நிலை. இந்த முழு நிலவு நன்னாளில் இந்த பிரபஞ்ச தத்துவத்தையும்
பிரபஞ்ச தவத்தையும் இந்த பிரபஞ்ச ஞானத்தையும் உணர்ந்து தத்துவ தவ ஞானியர்களாய் பிரகாசிக்க குரு அருள் புரியட்டும். அந்த ஒளிவற்ற ஆற்றலில் உடலில் ஒவ்வொரு உயிர் செல்களிலும் திசுக்களிலும் நிரம்பி உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளிலும் மண்டலங்களிலும் நிரம்பி உடல் நலம் பெற்று மனம் வளம் பெற்று அறிவு தெளிவு பெற்று நீடூழி வாழ்க. கரங்கள் இரண்டும் வணக்க முத்திரையில் உலகை வாழ்த்துவோம். வளர்க விஞ்ஞானம், வாழ்க சமாதானம், உலக நலம் காப்போம், உலக அமைதி காப்போம், இறை அருளால் சத்திய யுகம் காப்போம். அன்னை பூமி நீடோழி வாழ்க, பிரபஞ்சம் நீடோழி வாழ்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். கரங்கள் இரண்டு முழங்கால் மீது வைத்து மூச்சை விட்டுக் கொண்டு குனிந்து சர்க்குருவே சரணமென்று மூச்சை இழுத்துக் கொண்டு நிமிர்ந்து சப்தமின்றி கரங்களை 6 முறை தைத்தல். 1 2 3 4 5 6 கண்களில் ஒட்டுதல். மீண்டும் ஒரு 6 முறை. 1 2 3 4 5 6 கண்களில் ஒட்டுதல். கரங்களை பார்த்தல். கரங்களை பிரபஞ்ச மையத்தோடு இணைத்து அந்த பிரபஞ்ச சக்தியே தன் உச்சியில் ஆத்ம சக்தியாய் நெற்றி ஞான சக்தியாய், கண்டம் அணுசக்தியாய், மார்பு காற்று சக்தியாய், நாபி வெப்ப சக்தியாய், அடிவயிறு நீர் சக்தியாய், மூலாதாரம் பூமி சக்தியாய் நிறைந்து உடல் சக்தியாக இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி, முழங்கால் பாதங்கள் எல்லாம் பரவி பின்பக்கம் மூளை நல்ல நினைவாற்றலை அளிக்கட்டும். முன்பக்கம் மூளை நல்ல விழிப்புணர்வோடு இருக்கட்டும். கண்கள் நல்லதையே காணட்டும், காதுகள் நல்லதையே கேட்கட்டும், மூக்கு நல்ல மனங்களையே நுகரட்டும், கன்னங்கள் சிரிக்கட்டும், வாய் நல்லதையே பேசட்டும், தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு கரங்கள் நற்செயல்களையே செய்யட்டும். நலமான வளமான மகிழ்வான நிறைவான வாழ்வை பெற இறையருள் புரியட்டும். உலக நலத்திற்காக, உலக அமைதிக்காக தவம் இயற்றிய அத்துணை தெய்வீகமானவர்களும் தாங்களும் குடும்பமும் தங்கள் நிறுவனங்களும் நீடோழி வாழ். உலக சமாதான தினத்திற்காக 11/11/2024 மிகச்சிறந்த முறையிலே தற்பொழுது உள்ள சூழல், தனி மனிதனுக்கும் அமைதி இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, சமுதாயத்தில், தேசத்தில், இந்த வையகத்திலே அமைதி. ஆகவேதான் பொறுப்புடையவர்கள் அதை சிந்தித்து இந்த உலகம் அமைதி பெற வேண்டும், இந்த உலகம் நலம் பெற வேண்டும். ஆகவே இந்த உலகம் நலம் பெற அமைதி பெற நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகவேதான் தன்னைத்தானே சிந்தித்து தான் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள, என்னுடைய நலத்திற்கு நானே காரணம், என் குடும்பத்திற்கு நானே காரணம், என் சமுதாயத்திற்கும் என் தேசத்திற்கும் என் உலகம் இது. ஆகவே நானே உலகமாகிறேன், ஆகவே நானே பொறுப்பு, என் உலகம் நலம் பெற நானே பொறுப்பு, என் உலகம் அமைதி பெற நானே பொறுப்பு. ஆகவே என் அன்புக்குரிய உணர்வாளர்கள் பொறுப்பை உணர்ந்து கடமைகளை ஆற்ற பரிபூர்ண நல்லாசிகள். இந்த ஒரு நிமிட அமைதியை உணர்வாளர்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்தவர்கள். ஆக தங்களுக்கு கிடைத்த இந்த அனுபவம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டாமா?
யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற ஒரு நோக்கம் நமக்கு இருக்கிறது அல்லவா? ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் ஒரு 3 நம்மளுடைய மனித சமுதாயத்தில் ஒவ்வொரு நாளும் 3 பேருக்காவது 1 நிமிட அமைதியை கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொருவரும் எவ்விதமான எதிர்பார்ப்புமின்றி, தன்னலமின்றி, தன்னார்வத்தோடு 1% மக்களை நாம் உருவாக்குவோம். இந்த உலகம் நல்லதோர் உலகம். ஆகவே நல்லவர்கள் பொறுப்பை உணர்ந்தால்தானே, நல்லவர்களும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த உலகத்தை யார் காப்பது? ஆகவே என் அன்புக்குரிய மெய் உணர்வாளர்களே, மற்ற மக்கள் இந்த உணர்வை மற்றும் பகுத்தறிவு கொண்டு பார்க்கிறார். நீங்கள் உணர்வு என்ற பகுத்தறிவோடு வாழ்பவர். பகுத்தறிவு நுண்ணறிவாகிறது, நுண்ணறிவு பேரறிவாகிறது. ஆகவேதான் பேரறிவிலிருந்து சிந்திக்கின்ற சிந்தனைகள் மிகப்பெரிய சிந்தனையாக மாறுகிறது. ஆகவேதான் நாம் அனைவரும் அந்த பேரறிவு நிலையில் இருந்து சிந்திப்பவர்கள். ஆக நமது சிந்தனை இந்த உலகத்திற்கு நன்மையை அளிக்கட்டும். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். இன்று ஆலயத்திற்கு, அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கினோர், ஆதரவற்ற மூத்தோர்கள், ஞானியர்கள், இவர்களுக்கு இறை பிரசாதம் அளித்த அத்துணை அன்பர்களுக்கும் நலமான, வளமான, மகிழ்வான, நிறைவான வாழ்க்கை குரு அருள் புரியட்டும். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.